ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்னோடய டெய்லி நைட் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு தான் நான் காட்டியிருக்கேன். மோஸ்ட்லி என்னோடய நைட் ரொட்டீன் பார்த்திங்கன்னா எப்போவுமே குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போயிடுவேன். இது வெனஸ்டே நைட் எடுத்த வீடியோ தான். நைட் ஒரு 7 போது குக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போலாம் 6:30 குக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஏன்னா பாப்பாவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிரும். ஹரிபரியாக செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரமே செஞ்சுட்டா அவளுக்கு ஊட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 6:30 போதே பண்ண ஆரம்பிச்சிருது. இதே பார்க் போகிற டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் 5:30 போனால் ஒரு 6:30 அந்த மாதிரி ஆயிரும் வீட்டுக்கு வரக்கே. பாப்பாவை குளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் டின்னர் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மழைங்காட்டி போகிறதில்ல. அப்படியே போனாலுமே ஒரு 6 அங்கேருந்து கிளம்பி வந்துடுது. அன்னைக்கு நைட்டுக்கு இடியாப்பம் தான் செஞ்சுருந்தேன். இடியாப்பமும் தேங்காய் பழம் தான் வச்சுருந்தேன். இடியாப்பம் செஞ்சு ரொம்ப நாளாச்சு. சரி, மாவு அரைச்சி வச்சது கொஞ்சமாக இருந்துச்சு. நான் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கேயே அம்மா வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுவேன். இங்கே காய வச்சு அதை அரைக்கிறதுக்கு பாப்பாவை வச்சுட்டு கஷ்டம். அதனால் ஊருக்கு போகிறப்ப அப்படியே பல்காக அம்மா வாங்கி வச்சுருப்பாங்க பச்சரிசி எல்லாம். ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுற பச்சரிசி. போனால் அப்படின்னா கோதுமை மாவு, பச்சரிசி மாவு இதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். சம்டைம்ஸ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் ஊருக்கு போகல அப்படின்னு இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா அம்மா வரும்போது சொன்னால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா கூட சமைக்க ஒரு ஆள் வந்துட்டாங்க. நம்ம அமைதியாக பேசாமல் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அனுப்பிட்டோன்னா எதுவும் பண்ண மாட்டாங்க. இல்லைனா நம்ம சரி போ அங்கே போய் விளையாடுன்னு சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு கிச்சனில் தான் கண் இருக்கும். அங்கே என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, நம்மளும் போய் ஏதாவது எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க விட்டால் அவங்க பாட்டுக்கு கிச்சன்லேயே விளையாண்டாலும் விளையாடிட்டு இருப்பாங்க. அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன். விளையாண்டா விளையாடிட்டு போட்டுன்னு விட்டுருவேன். நம்மளையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அமைதியாக அப்படியே விளையாண்டுருப்பாங்க. விளையாடுறத மட்டும் பார்க்க மாட்டாங்க. விளையாடுறதையும் பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் கவனிச்சிட்டே இருப்பாங்க. இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். சரி, தேங்காய் பால் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலான்னு தேங்காய் உடைச்சேன். தேங்காய் உடைக்கவே அப்போல்லாம் பயந்துக்குவேன். ஆனால் இப்போல்லாம் அசால்ட்டாக உடைக்கிறேன். இடியாப்பத்துக்கு நான் இட்லி பிளேட்லேயே வச்சு எடுத்துறது. அதுக்குன்னு தனியாக எந்த பிளேட்டும் வாங்கலை. சரி, 2 பேர் தானே, இதுக்கு வேண்டி எதுக்கு வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு இட்லி பிளேட்லேயே வச்சு எடுத்துருவேன். ஆனால் என்ன ஒரு 3 டைம் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டைமும் கொஞ்சம் அதிகமாக இழுக்கும். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். நான் அதை கவனிக்கவே இல்லை. வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தா ரொம்ப கிட்ட வச்சு எடுத்துட்டோன்னு யோசித்தேன். சாரி, இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா கிச்சனில் அவ்வளோக்கா வெளிச்சம் இருக்காது. இங்கே ஒரு டியூப்லைட் மாட்டியிருந்தோம். அது பட்டி போயிடுச்சாமா, மாற்றணும். அதனால சார்ஜர் பல்ப் தான் போட்டிருக்கோம். டியூப்லைட்டுமே பார்த்தா அவ்வளோக்கு நைட் நேரத்தில் கிச்சனில் வெளிச்சம் இருக்காது. அதனால மேக்ஸிமம் நைட் நேரத்தில் வீடியோவே எடுத்திருக்க மாட்டேன். டே டைமில் பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும் கிச்சனில். ஏன்னா ஜன்னல் கரெக்டாக சன்செட் அந்த ஜன்னல் மேலேயே விழுகும். அதனால வெளிச்சம் ஃபுல்லாக வரும். அப்போவும் பார்த்திங்கன்னா வீடியோ ஒரு 11 மேலேயெல்லாம் எடுக்கும்போது நம்மளை மூஞ்சிக்கு லைட் அடிக்க மாதிரியே இருக்கும். பாப்பா பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அதை பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கா. ஒன்று சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம என்ன பேசுகிறோமோ அதைத்தான் குழந்தைங்க பேசுவாங்க, அதைத்தான் லேர்ன் பண்ணுவாங்கன்னு. அது கரெக்டு தான். பாப்பா இப்போது என்ன மாதிரி பண்ணும்போது நான் என்கரேஜ் தான் பண்ணுவேன். ஏன்னா இந்த விஷயத்துலலாம் ஓகே, நம்ம பண்ணுறதை பார்த்து பண்ணுறா, குக்கிங் தானே, அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணலாம். அவளுக்கு பார்த்திங்கன்னா எட்டாதனால கீழே மாப்போடுற பக்கெட்டை கமுத்தி அது மேலே ஏறி நின்று பார்த்துட்ருக்கா. இந்த ஸ்டேஜிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி குழந்தைகளுக்கு சொல்லித்தரமோ அது அப்படியே அவங்க மைண்டில் போய் ஸ்டோர் ஆயிரும். அதே மாதிரி தான் அவங்க திருப்பி செய்வாங்க. எவ்வளோ தூரம் நம்ம என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறோன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த ஸ்டேஜில் இருந்தே அவங்களுக்கு கரெக்டாக கொண்டு வந்துடணும். இல்லைனா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் போய் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு பேசாமல் இப்போ இருந்தே கரெக்டாக கொண்டு போய்க்கிறது நல்லது. இடியாப்பமும் தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்து பாப்பாவை கூட்டிட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் தோசை கூட இந்த மாதிரி ஆப்பத்து கூடையெல்லாம் தொட்டு கொடுப்பேன். அப்போவே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணி சாப்பிடுவாள். எப்போ சாப்பிட கூப்பிட்டாலும் கரெக்டாக அந்த சேரில் தான் போய் உட்காந்து சாப்பிடுவாள். இது ஒரு நல்ல ஹேபிட். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளே எழுந்திரிச்சுக்குவா. இந்த சேர் பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு என்னோடய சிஸ்டர் தான் கிஃப்ட் பண்ணது. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். என்ன ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் அவள் கையில் கொடுத்துட்டா அவன் சேரில் போய் உட்காந்து நீட்டாக சாப்பிட்ருவான். இல்லை சிந்தறதா இருந்தாலும் அந்த சேரில் தான் விழுகும். அதை சுற்றி க்ளீன் பண்ணால் மட்டும் போதும்.
பாப்பாவுக்கும் ஊட்டிட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இனி கிச்சன் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மிக்சியை தான் க்ளீன் பண்ணி வச்சேன். லைட்டாக தான் வாட்ரு தொட்டு க்ளீன் பண்ணேன். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மிக்சி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். அப்போது பார்த்திங்கன்னா மெயின் ப்ராப்ளம் தண்ணியை வச்சு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மிக்சி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வேளை தண்ணி அதிகமாக அதில் யூஸ் பண்ணங்காட்டியா இல்லை தண்ணி உள்ளே போகங்காட்டியா எப்படின்னு தெரில, ரிப்பேர் ஆகிடுச்சு. மெயினாக அந்த தண்ணி உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறது தான் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. அதிலிருந்து நான் அளவாக தான் தண்ணி கிளாத்தில் தொட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க, மிக்சியில் மாவு அரைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 2 பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அளவாக தான் நான் எப்போவுமே அரைச்சிக்குவேன். ஒரு 2 டேஸ்க்கு ஒரு டைம் 3 டேஸ்க்கு ஒரு டைம் மாவு அரைச்சிருவேன். சரி மிக்சிலேயே அரைச்சிடலாம், மிக்சியில் அரைச்சா ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க்கு தான், இல்லைனா 5 மினிட்ஸ் ஒர்க்கு தான், முடிஞ்சிடும் சீக்கிரமே அப்படின்ட்டு மிக்சியில் தான் ஒரு 6 மாதமாக அரைச்சிட்ருந்தேன். அதனால ஹெவி லோடு கொடுத்தாங்காட்டி தான் மிக்சி ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. ஹெவி லோடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிரைண்டர் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒயர் மட்டும் கட் ஆயிருந்துச்சு, அது மட்டும் மாற்றணும். அது சரின்னு சொல்லி விட்டது தான். இப்போ இனி மாற்றி அதிலிருந்து தான் அரைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் ஒரு 1 வீக்காகவே கடையில் தான் மாவு வாங்கிட்டுருக்கேன். சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு, அதையெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும். எப்போவுமே சிங்கில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை அப்படியே போட்டு போக மாட்டேன். வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போவேன். அப்போ தான் மார்னிங் எழுந்திரிச்சு வந்தாலும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது 1 ஆர் 2 டேஸ் உடம்பு முடியல, டயர்டாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் தான் மார்னிங் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணுவேன். கவுண்டர் டாப்பு, கேஸ் அடுப்பு, அந்த கரண்ட் ஸ்டவ்வெல்லாம் பார்த்திங்கன்னா 2 டேஸுக்கு முன்னாடி தான் நல்லா க்ளீன் பண்ணி விட்டேன். அதனால ஒரு கிளாத்தில் மட்டும் நான் இப்போ நல்லா தண்ணியை தொட்டு அப்படியே தொடச்சி விட்டுட்டேன். ஆயில் பாட்டிலுமே எல்லாம் காலியாகி இப்போ தான் ஃபில் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அந்த பக்கம் சைடெல்லாம் எந்த ஒர்க் இல்லை. அதுக்கப்புறம் பூஜா ரூம் மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன். சும்மா ஃப்ரேம்ஸ் மட்டும் எடுத்து தொடச்சி வச்சா போதும். சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு விளக்கு அதை மட்டும் கழுவி வச்சா போதும். விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் புளி, உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வாஷ் பண்ணி வச்சேன். அவ்வளோக்கா அதனால் அதில் எதுவும் கிடையாது. அதனால் அப்படியே சோப் போட்டு அப்படியே வாஷ் பண்ணி கிச்சன்லேயே வச்சுட்டேன். மார்னிங் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து தான் சாமி ஃபோட்டோ கிட்டே வச்சு விளக்கு போட்டேன். பூஜா திங்ஸுமே வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ நிறைய லிக்விடெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் எனக்கு எதுவும் செட் ஆகலை. நான் உப்பு, புளி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடுறது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஆடி 1, அதனால சரி க்ளீன் பண்ணிடலாம் தான் பூஜா ரூமும் கையோடு க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போவே பார்த்திங்கன்னா 9:45 ஆயிடுச்சு. பாப்பா இன்னுமே தூங்கலை. நான் எப்போ தூங்குறேனோ அப்போ தான் போய் அவளும் தூங்குவாள். அது வரைக்கும் அவங்க அப்பா தான் பார்த்துட்ருப்பாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் எழுந்திரிச்சு எல்லா ஒர்க்கும் செய்கிற மாதிரி இருக்கணும். அப்போ எழுந்திரிச்சு ஒவ்வொன்றும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு பிடிக்காது. அதனாலேயே மோஸ்ட்டாக எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அதை முடிச்சிருவேன். பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அது கூட பன்னீர் ஆட் பண்ணி நல்லா தொடச்சி விட்டுருவேன். பன்னீர் ஆட் பண்ணுறதுனால நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கு வேண்டி பன்னீர் கொஞ்சமாக ஆட் பண்ணி தொடச்சி விட்டுருவேன். இந்த பூஜை ரூம் பார்த்திங்கன்னா ஹாலில் தான் இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு ஷெல்ஃப் தான், விண்டோ மாதிரி இருக்கும். அது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், டோர் இருக்குது, இதனால் பிரச்சனை இல்லை. நான் யூஸ் பண்ணாதப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். வீடு பார்த்திங்கன்னா கிச்சன்லேயும் சரி ஹால்லேயும் சரி எல்லாம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் அப்படியே டெக்கர் ஐட்டம் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், அதாவது வாங்கி டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பூஜா ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு அவளை கொண்டு போய் பெட்டில் அவங்க அப்பாக்கிட்ட படுக்க வச்சுட்டு தான் மாப் போட முடியும். இல்லைனா அங்கே இங்கே ஆடி மாப் போட விடாமல் பண்ணிடுவான். அப்படியே போட்டாலும் நம்ம திரும்பி மாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் நீட்டாக கூட்டி விட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் கொஞ்சமாக எனக்கு வெந்தயம் மார்னிங் குடிக்கிறதுக்கு வேண்டிய அதெல்லாம் ஊற வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதையெல்லாம் ஊற வச்சுட்டு பாப்பா பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பெட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து மாப் போட ஆரம்பித்தேன். மாப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு போய் தூங்குறதுக்கு ஒரு 10:30 ஆயிடுச்சு. மேக்ஸிமம் எப்படியும் எனக்கு டெய்லியும் 11 o'clock இல்லை 10:30 ஆயிரும் தூங்குறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி என்னோடய நைட் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் டெய்லியும். ஸோ இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.